பழைய வாட்டர் கேனை எப்படி ரீபர்பஸ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பாதியாக கட் பண்ணி இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் எனாமல் பெயிண்ட் இல்லைன்னா அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பெயிண்ட்டை யூஸ் பண்ணனாலுமே அது காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு லேயர் வார்னிஷ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. வாட்டர் பாட்டிலோட 4 சைடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக உள்ளே ஃபிட்டின் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில்லையுமே தண்ணி வெளியே போகிறதுக்கான ஹோல்ஸை கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே மண் போட்டு இதை பிளான்டரை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் 2 டிஃப்ரெண்ட்டான கேன்ஸை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கு பின்னாடி இதை வந்து நம்ம ஹேங்கிங் பிளான்டராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணி வச்சு கூட இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைட்ஸில் ஈக்குவலான 4 சைட்ஸில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி ஹேங்கிங் பிளான்டரை நம்ம மாற்றலாம். கம்பி வேணான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கயிறு கட்டிக்கலாம். ஹேங்கிங் பிளான்டர்ஸ்க்கு பொதுவாகவே வெயிட் இல்லாத மாதிரி மண்ணை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா அளவான மண்ணை வந்து பேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே தேவைப்படுற அளவுக்கு காஞ்ச பில்லை வந்து போட்டுக்கோங்க. அது வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து மண் போட்டுட்டு அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி செடி வைங்க. இந்த பிளான்டர்னுடைய அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய வித்தியாசமான பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பிளான்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக நல்ல வெரைட்டி, நல்லா தொங்கி வளரக்கூடிய வெரைட்டி, டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கக்கூடிய லீவ்ஸு, அதுவே நிறைய பூ பூக்கக்கூடிய செடி, இது எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த காம்போ. இந்த பிளான்டர் ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.